மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 8வது சாப்டர் ஆன்ம சமர்ப்பணம் பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 101, 102. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன கதை. 3 ஆன்மாக்கள் விடுதலை அடைஞ்சு சொர்க்கத்தினுடைய பாதையை நோக்கி போயிட்டு இருந்தது. அது புண்ணியம் செய்த ஆன்மாக்கள். அதனால் அந்த சொர்க்கத்தினுடைய பாதையை நோக்கி அது போயிட்டுருக்கு. அப்போது மேலே இருந்து ஒரு கழுகு இறங்கி ஒரு வாத்தை தூக்கிட்டு போகுது. அப்போ இதை அந்த போயிட்டுருக்கிற அந்த ஆன்மாவில் ஒரு ஆன்மா இதை பார்த்துட்டு, இந்த பூ உலகு அப்படிங்கிறது ரொம்ப துக்கம் நிறைந்தது, கடவுளை கருணையுள்ளவன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மா சொல்லுது. அது சொன்ன உடனேயே அது கீழே விழுந்துருது. இப்போது மற்ற 2 ஆன்மாக்களும் மேலே போயிட்டுருக்கு. அப்போது வயலில் இருந்த ஒரு பெண் ஒருத்தியை சிங்கம் தூக்கிட்டு போக வந்தது. அப்போ யாரோ ஒருத்தர் அந்த சிங்கத்தை துரத்தி அந்த பெண்ணை காப்பாற்றுறாரு. அப்போ இதை பார்த்ததில் இன்னொரு ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, உடனே இந்த பூ உலகு ரொம்ப புண்ணியம் இருக்குது, இந்த பூ உலகில் நிறைய புண்ணியமும் இருக்குது, நல்ல மனிதர்களும் இருக்காங்க, இரக்கம், அன்பு, இது எல்லாமே இருக்குது, அதனால தான் அவர் அந்த பெண்ணை காப்பாற்றியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லுது. உடனே அந்த ஆன்மாவும் கீழே விழுந்துருச்சு. இப்போ 3வது ஆன்மா மட்டும் சொர்க்கத்தை அடைஞ்சிருக்கு. இப்போ இதில் மாஸ்டர் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு உண்மை எது, பொய் எது, சரி எது, தப்பு எது, தர்மம் அப்படின்னா என்ன, அதர்மம்னா என்ன, இதை எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. நாம் லட்சியத்தை நிர்ணயிச்சுட்டு அதை நோக்கி போகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமையும் கடமையும் இருக்குது. அப்போது எதுலேயுமே நம்ம கருத்துக்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இறைவனுடைய சித்தப்படி அதாவது எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். நாம் நம்மளுடைய இறுதியான லட்சியங்கிறது அந்த இறையோடு ஒன்று கலக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அதை நாம் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அதற்கான ஒரு வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் போகிறத மட்டும்தான் நம்மளுடைய இலக்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது குருவை ஆன்மீக தாயா என்றது அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான அன்பு, பக்தி, சரணாகதி, இது எல்லாத்தையுமே நமக்குள்ளே வளர்க்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ அடுத்தது சீடர்களை பற்றி மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல சீடர்களை ஞானிகள் 2 வகையாக பிரிக்கிறாங்க, மன்மத், குருமத் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 2 சீடர்கள் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மன்மத் அப்படின்னு சொல்லக்கூடிய சீடர்கள், அதாவது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றாங்கன்னா, இந்த லௌகீக துன்பங்கள் நமக்கு இருக்கு இல்லையா, இந்த உலகாதாய துன்பங்கள், நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த துன்பங்கள்லேருந்து நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறது, அதுக்கப்புறமா நிறைய செல்வம் சேர்க்கிறது, இந்த மாதிரியான ஒரு உலகாதாய விஷயங்கள், அந்த நோக்கங்களை கருத்தில் வச்சுக்கிட்டு மட்டுமே குருவை தேடி வருவாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஆசைகள் நிறைவேற வரைக்கும், அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் குரு சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவர்கிட்ட கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. சப்போஸ் அதில் ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட்டு அவங்க விலகிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு உலகாதாய நோக்கங்களுக்காக வரக்கூடிய அந்த சீடர்களுக்கு கீழ்ப்படிதல், பணிதல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட வராது. அவங்களுடைய நோக்கம் எல்லாமே அந்த உலக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அந்த நோக்கங்களை நிறைவேற்றிட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த நிலையில் அவங்களுக்கு சரணாகதி அப்படிங்கிற அதை பற்றின ஒரு பேச்சுக்கே இடமில்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சீடர்களை மன்மத் வகையினர் அப்படிங்கிறத ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது குருமத் அப்படிங்கிற ஒரு சீடர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க மாஸ்டர்னுடைய எல்லா கட்டளைகளுக்குமே கீழ்ப்படிவாங்க. அதாவது எல்லா விதத்திலையும் அவர் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்துக்கு தன்னுடைய முழுமையாக ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடியவங்க. அதாவது தன்னை ஒப்படைத்தல் அப்படிங்கிறது தான் கீழ்ப்படிதல்
அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பமாகுது. அதாவது தன்னை ஒப்படைத்தல் அப்படிங்கிறது கீழ்ப்படிதல்லேருந்து ஆரம்பமாகுது. மாஸ்டராக இருக்க விரும்புகிறவன் முதல்ல ஒரு அடிமையாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது அடிமையாக இருக்க தயாராக இருக்கிறவன் மட்டும்தான் மாஸ்டர் ஆக முடியும். ஒரு சேவையிலையும் சரி, ஆளுமை தன்மையிலையும் சரி, அடிமைத்தனம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்றாங்க. இராணுவத்தில் சொல்லப்படுற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. எவன் ஒருத்தன் கீழ்ப்படிய கற்றுக்கிறானோ அவனால் மட்டும்தான் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது இராணுவத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. கீழ்ப்படிய தெரியாத ஒருத்தனால, கீழ்ப்படிய முடியாத ஒருத்தனால எப்போவுமே தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது அந்த குருமத் அப்படிங்கிற ஒரு வகை சீடர்கள் இந்த விஷயத்தில், அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ குருமத் மன்மத் அப்படிங்கிற அந்த 2 வகையான சீடர்கள் இருக்கிறதா ஞானிகள் பிரிச்சிருக்காங்க. ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகளை அடைந்த ஒரு மாஸ்டர்னுடைய பேராற்றல் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில் ஆழமாக பதியும் போது அவர் சொல்கிறத பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஆனால் பொதுவாக அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்குது. அவர் நம்மக்கிட்ட இல்லாத போது அவர் நம்மளுடைய நினைவில் இருக்கிறதில்ல. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? அவரோட அடிக்கடி சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது கொஞ்ச காலத்தில் நமக்கு அந்த மகாத்மாவோட ஒரு நெருங்கிய தொடர்பை நமக்கு ஏற்படுத்துது. அவருடைய மேன்மை, அவருடைய ஒரு நல்ல மேன்மைங்கிறது நம்மளுடைய இதயத்துக்குள்ள அப்படியே ஆழமாக பதிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஆன்மீக முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் சரி, நாம் அவரை வழிகாட்டியாக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது அவர் கூட இருந்து அவரோட நெருங்கி போய் அவரை பார்த்து பார்த்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட விளைவாக நாம் அடிக்கடி தனியாக இருக்கிற நேரத்திலையும் நாம் அவரை நினைவுபடுத்திக்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய அந்த உன்னதமான திறமைகள் எல்லாமே நமக்கு சரியாக புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம் முழுமையாக நம்மளை ஒப்படைக்க ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அவர் வழியிலேயே நாம் போய் அவர் சொன்ன பயிற்சிகள் எல்லாத்தையுமே நாம் செய்கிறோம். அப்போ நம்மளுடைய செயல்களால், நாம் செய்யக்கூடிய அந்த பயிற்சிகளாலையும் செயல்களாலையும் சரி, நாம் அவரை மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்போ அவருடைய சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒன்றா செய்ய ஆரம்பிக்கிறோம். எது சரியானது எது தவறானது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம இதயத்தில் ஒரு முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்குது. நிறைய தவறுகளை எல்லாத்தையுமே நாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாம் விருப்பப்பட ஆரம்பிக்கிறோம். இதோட விளைவாக நமக்கு நல்ல ஒழுக்கம் கிடைக்குது. அந்த மேன்மையான மாஸ்டரை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு முதன்மையான நோக்கமாயிடுது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தோணறதுக்கான ஒரு அறிகுறி என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாம் மறுபிறப்பு அப்படிங்கிற ஒரு துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணம் நமக்குள்ளே வர்றதுக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாமே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நாம் ஒரு பகுத்தறிந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை நாமக்கிட்ட நாம் வச்சுருந்தோம். அதனால தான் நம்மளுடைய நல்வினை தீவினை இது எல்லாத்துக்குமே நாம் பொறுப்பாக இருந்தோம். இப்போது ஆன்ம சமர்ப்பத்தினுடைய அந்த மேல் நிலையில் பகுத்தறிந்து முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது நமக்கு மறைஞ்சிருது. ஏன்னா அந்த ஆன்ம சமர்ப்பணத்தில் நாம் எந்த விதமான ஒரு எண்ணமுமே இல்லாமல் முழுமையாக மாஸ்டர்கிட்ட நாம் ஒப்படைக்கும் போது எல்லாமே அவருடையதாகிடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. அப்போது எது ஒன்றத்தையுமே மாஸ்டர்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போது நம்மளுடைய மனதில் சரி தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வியே வர்றதில்லை. மாஸ்டரோட சித்தப்படி நடக்கிறதுனால எது சரியானதோ அதை மட்டும்தான் அவர் செய்கிறாரு, நாம் செய்கிறோம் அப்படிங்கிறதும் எல்லாமே தன்னுடைய மாஸ்டர்னுடைய சங்கல்பம் தான் அப்படிங்கிற உணர்வில் செய்யறதுனால
நாம் சரியானதை தவிர வேற எதையுமே செய்யறதில்ல அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில் உறுதியாகுது. அப்போது நம்மளை முழுமையாக அவர்கிட்ட நாம் சமர்ப்பணம் செய்யும்போது அதில் எந்த விதமான ஒரு பற்றுதல்களும் பற்றுணர்வும் இருக்கிறதில்ல. எல்லாத்தையுமே நாம் சரியாக செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர, அவருடைய எண்ணத்தை தவிர வேற எதுவுமே நம்ம மனதில் இருக்கிறதில்ல. அப்போ இதுவே நாம் நல்ல பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதியான அறிகுறியாகவும் இது நமக்கு தெரியுது அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. இதோட இந்த ஆன்ம சமர்ப்பணம் அப்படிங்கிற சாப்டரை மாஸ்டர் முடிக்கிறாங்க. சீடர்கள் 5 வகையில் இருக்கிறதா பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். முதல் வகையான சீடர்கள் சுயநலம் கொண்டவர்கள் அப்படின்றாங்க. இந்த உலகத்தினுடைய நன்மைகள், அதாவது நமக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி குரு கிட்ட வர்றவங்க. இந்த உலக விஷயங்களில் அக்கறை வச்சிட்டு இருந்தாலும் அவங்க எந்த வேலையுமே செய்யறதில்ல. சுயநல நோக்கத்திற்காக தியானம் செய்யறதுக்காக வருவாங்க. ஒரு முகஸ்துதி செஞ்சு தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சுக்குவாங்க. நினச்ச காரியம் நடக்கலை அப்படின்னா அவங்க அதுலேருந்து விலகிடுவாங்க. அவங்களுக்கு அன்போ பாசமோ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அப்போது இந்த மாதிரி சுயநலம் கொண்ட சீடர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வகையான சீடர்களை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது 2வது வகை பஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சீடர்கள். இவங்க ஒரு இனிமையான சூழ்நிலைக்காக, ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையில் இருக்கும்போது மட்டுமே அப்பப்போ தியானம் செய்யறதுக்காக உட்காருவாங்க. அதாவது அவங்க சந்தோஷமான இருக்கிற அந்த தருணங்களில் மட்டுமே தியானம் செய்யறதுக்காக வருவாங்க. அப்போ அவங்களுடைய இதயத்திலும் பற்றுதல்கள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்தது 3வது வகையான சீடர்கள் அப்படிங்கிறது அஹ்லி அப்படின்றாரு. இவங்க ஒரு உயர்ந்த வகையான வழிபாட்டை விரும்புகிறவங்களா இருப்பாங்க. இதில் சிலர் முன்னேற்றம் அடையிறாங்க. முன்னேற்றம் அடைஞ்சு பக்தன் அப்படிங்கிற ஒரு நிலையும் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. அடுத்தது 4வது வகை சீடர்கள் அப்படிங்கிறத பக்தர் அப்படின்றாங்க. இது மற்ற 3 காட்டிலும் சற்று ஒரு உயர்ந்த நிலையாக சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரியான சீடர்கள் தன்னுடைய குருவை உள்முகமாக இணைத்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதாவது உள்ளுக்குள்ள ஒரு குருவோட ஒரு கனெக்டடாக இருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்தது 5வது வகையான சீடர்கள் அப்படிங்கிறத முராத் அப்படின்றாரு. இந்த மாதிரியான சீடர்கள் ரொம்ப அபூர்வமாக ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த முராத் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்த சீடர்கள் மயிர்கண் அளவிற்கு தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வகையினர் அப்படின்றாரு. அதாவது இவங்க குருவினுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கிறவங்க. குருவினுடைய கவனம் எப்பவுமே இவர் மேல இருக்கிறபடி இவர் நடந்துக்குவாரு. இது ரொம்ப அபூர்வம் அப்படிங்கிறத லாலாஜி மாஸ்டர் சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு முராத் வகையான சீடர்கள் இருக்கிறது அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரி குருவினுடைய அன்பிற்கு பாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு சீடர்களாக தான் நாம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆன்ம சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு சாப்டரை நாம முடிச்சுக்கலாம். மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.